வணக்கம். இன்றைக்கு நான் செய்ய இருக்கிற சாப்பாடு வந்து ஒரு சூப்பரான சாப்பாடு, சில்லி சிக்கன். நார்மலாக எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருப்பீங்க. அதைத்தான் நாங்கள் வீட்டில் எப்படி செய்கிறேன்னு சொல்லி இன்றைக்கு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நம்பர் கூட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி. வாங்க வீடியோக்களை பார்ப்போம் எப்படி இருக்கட்டும். இந்த சில்லி சிக்கன் செய்கிறதுக்கு வந்து நான் இன்றைக்கு வந்து கோழின்ற நெஞ்சு பகுதி எடுத்துக்கிறேன். நெஞ்சு பகுதி எடுத்து இப்படி நீளமாக சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டுங்க. சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி போட்டு மற்ற பக்கத்துக்கும் சின்ன சின்ன துண்டாக வெட்டுங்க. பொரிக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். இல்லை பெருசாக வெட்டினீங்கன்னு சொன்னால் பொரிக்கும்போது உள்ளுக்கு கொஞ்சம் பொரிஞ்சாத தன்மையாக இருக்கும். சில நேரங்களில் அவியாமல் இருக்கும். வடியில் வந்து அந்த மாவுண்ட இது வந்து கொஞ்சம் சாப்பிடும். அதனால் அந்த சைஸுக்கு கணக்காக சின்னதாக வெட்டுங்க. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நான் அப்படி வெட்டிக்கிறேன்ட்டு. நான் வெட்டின சின்ன சின்ன துண்டுகளுக்கு வந்து கொஞ்சம் உப்பும் போட்டு அளவான 2 கரண்டி 1.5 கரண்டி உப்பும் அளவாக போட்டு பச்சை தேசிக்காயம் வந்து கொஞ்சம் நல்லபடியாக பிழிஞ்சு விடுங்க. நல்லா ஊற தக்கனையாக இதுக்கு ஏற்றதான் நான் அரைவாசி தேசிக்காயம் எடுத்துருக்கிறேன். பச்சை தேசிக்காயம், ஒரு முட்டை, இதோட ஒரு கொஞ்சம் வந்து மிளகு, அரைச்ச தூள் மிளகு இல்லை, சின்ன சின்ன நறுவலான மிளகும், 2 கரண்டி கார்ன்ஃப்ளவரும் வந்து இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணின பிறகு நல்ல வடிவாக எல்லாத்தையும் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே ஊற வைக்கணும். அந்த எங்களோட இறைச்சி தூளுக்கு போடுற கரம் மசாலாவும் கொஞ்சம் அதுக்குள்ளே நான் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். வெங்காயத்தை வந்து வீடியோவில் காட்டின மாதிரி கொஞ்சம் சதுர பெரிய துண்டாக ஓட்டுங்க. வெட்டிட்டு பேருந்து குடமிளகாயும் வந்து சிவப்பு இல்லைன்னா உங்களுக்கு இருக்கிற கலர் பச்சை இல்லை மஞ்சள் ஏதாச்சும் இருந்தாலும் பரவாயில்ல. சிவப்பு தான் கொஞ்சம் கலராக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதையும் வந்து சதுரமாக அந்த வெங்காயத்தின் சைஸுக்கு ஏற்ற மாதிரி வெட்டினீங்கன்னு சொன்னீங்கன்னா 2 ஒரே அடியாக வந்து நாங்கள் பத கேக்கில் கணக்கான பதத்துக்கு வரும். இது வந்து இந்த வெங்காயத்தின் தாள் வந்து, அதாவது வெங்காயம் முளைக்க மீதுக்கு வர இது வந்து அதே வந்து நீளமாக விட்டுங்கோ. வெட்டி முடித்த பிறகு 2 உள்ளி கேமரா சென்டரில் விழுத்துவோம்னு பார்த்தா அது தள்ளி போய் விழுகுது. இப்போ விழுந்துட்டுது. ஒரு அமர்த்து மெதுவாக பிடிச்சி வெட்டுங்கோ.
ஓகே, இப்போ வந்து எண்ணெய் சூடாகிட்டுது. எண்ணெய் சூடாகினோடனே நாங்கள் ஊற வச்ச அந்த கோழியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொரிப்போம். எண்ணெய் வந்து கணக்கை நான் விடையில் என்னென்னு சொல்லி சொன்னால், கோழியை நீங்கள் போட அது வந்து மேலே கணக்காக இதாக்கும். பட் இந்த போட்டு பிரட்டினீங்கன்னு சொன்னால் அது வந்து கீழே வந்து ஒட்டுப்படாது, கணக்காக ஒரு இதாக வருவேன். செய்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ எல்லா சிக்கனையும் வந்து எல்லா கோழியும் வந்து இதுக்குள்ள வந்து ஆட் பண்ணி ஒரு குறைஞ்ச அடுப்பு சூட்டில் வையுங்க. கூட வைக்காமல் ஏன்னு சொன்னால் அது கொஞ்சம் வெளியில் உடனே சிவப்பாக வந்துடும், உள்ளுக்கு இதாகாது. அப்போ கொஞ்சம் சூடாக இதாக வச்சிங்கன்னு சொன்னால் ஓகே. ஓரளவு கலர் மாதிரி வந்துட்டுது பார்த்தீங்கன்னா சின்ன லைட் ப்ரௌன் கலரில். ஸோ இந்த பருவத்தில் வந்து நீங்கள் எடுத்து வெளியில் வையுங்க கோழியை. வச்சுட்டு இனி அடுத்த வந்து நாங்கள் எங்களுடைய வெங்காயம் அதெல்லாம் வந்து வதக்கணும். ஸோ அதே சட்டியில் எண்ணெயை வெளியில் எடுத்து போட்டு கொஞ்சம் எண்ணெயோட உள்ளியும் போட்டு வெட்டி வச்ச வெங்காயம் குடம்புல எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வதக்குங்க. குறைஞ்ச அடுப்புலேயே வச்சு வதக்குங்க. ஏன்னா இது வந்து நல்லா வதங்கி வர வேண்டியது இல்லை, லைட்டாக ஓரளவுக்கு இருந்தால் சரி. இதோட வந்து உங்களுக்கு தெரியும் தாய் ஸ்வீட் சில்லி சோஸ் வந்து எல்லா கடைவழியும் இருக்கும். இதில் வந்து ஒன்று கூடின உரைப்பும் இருக்கும். உங்களை உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கலாம். இதில் ஒரு 3 தேக்கரண்டி போட்டிங்கன்னு சொன்னால் கணக்காக இருக்கும். இப்போ நான் அடுத்த சிக்கனுக்கு அளவானதாக போட்டிங்கன்னு சொன்னால் ஓகே. அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு ஃபுல்லாக வதக்கிட்டு ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் அவர் மிக்ஸ் பண்ணுறது கணக்காக இருக்கும். இதோட கோழியை ஆட் பண்ணிங்கன்னா குறைஞ்ச அடுப்பில் வச்சு அப்படியே கொஞ்சம் வடிவாக பிரட்டி கோழிண்ட எல்லா பக்கமும் படக்கூடிய மாதிரி துண்டுகள் எல்லாம் படக்கூடிய மாதிரி பிரட்டி விட்டிங்கன்னு சொன்னால் கணக்காக இருக்கும். அதோட நாங்கள் வட்டிக்கு அந்த வெங்காய பூண்டு இது வேலையும் வந்து மேலுக்கு போட்டு பிரட்டினீங்கன்னா ஓகே. ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வந்து ஒரு பிரட்டி விட்டிங்கன்னு சொன்னால் கணக்காக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் நல்லபடியாக கோழியில் எல்லாம் பிரண்டி இதாக வந்துடுது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் வந்து நல்ல கலர்ஃபுல்லான நல்ல டேஸ்ட்டான இது வந்து ரெடி ஆகிட்டுது. நீங்களும் வீட்டில் செய்து பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்படியே இந்த சட்டியை கழுவி வச்சுட்டோம்டா என் வேலை ஃபுல்லாக முடிஞ்சுது. நன்றி.